ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணுங்க. கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கணும். பின்பகுதி முன்பகுதி ரெண்டுலேயுமே கீறி விட்டுக்கணும். நம்ம கடையில் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னாவே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்குங்க. நான் இப்போ இன்றைக்கி ஒரு கோழி எடுத்துருக்குறேங்க. முழு கோழினா நான் கட் பண்ணி பீஸாக எடுத்துருக்குறேன். இப்போது நம்ம சிக்கன் துண்டுகளில் மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு 100 கிராம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 5 பல் இடித்து சேர்த்திருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதோட சீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே இந்த அளவுகளில் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த ஸ்பூனில் தான் சேர்த்திருக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா கலர் மாறிடும். மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது நார்மலான வரமிளகாய்த்தூள். இப்போ சேர்த்துறது காஷ்மீரி மிளகாய்த்தூள். அது காரம் இருக்காதுங்க. கலருக்காக நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இதோட லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்திட்டேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த அளவு எடுத்து நல்லா நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி நசுக்கி தேய்ச்சி சேர்த்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க இந்த சிக்கனுக்கு. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் கைகளையே கூட கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குற இல்லைங்களா சிக்கன் துண்டுகள், அதில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அந்த கீரல் போட்டிருக்கிற இடத்துலையெல்லாம் நீங்கள் விரல்களால் அழுத்தி விடலாம் உள்ளே போகிற மாதிரி. அப்போ தான் நல்ல ஜூஸியாக சிக்கன் நாளைக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரல் எல்லா பக்கமே போட்டிருக்கணுங்க. இல்லை அப்படின்னா அந்த சாந்தெல்லாம் சிக்கன் துண்டுகளில் உள்ளே இறங்காது. அதனால் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க உள்ளே சென்டரில். அதனால் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. கீரல் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியில் நீங்களே போட்டுக்குங்க. கடையில் சொன்னாவும் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா துண்டுகளுக்குமே அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டுக்கு வராது. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து நம்ம சமைக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் ஒவ்வொரு பிளேட்டில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா எல்லாமே ஒரே பாத்திரத்தில் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா மசாலாவெல்லாம் அது மேலேயே ஒட்டிக்கும். இப்போ நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரத்துக்கு பெரிய பிளேட்டாக உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கரெக்டான பிளேட் இல்லை, அதுங்கிறதுனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளேட் இருந்துச்சு அப்படின்னா மூடி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளேட் போட்டு அதே மாதிரி இன்னொரு பவுல்லையுமே நான் சேர்த்திக்கிட்டேங்க. ஒரு 2 பீஸ் மட்டும் மீதத்தை அதில் சேர்த்திட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நைட்டு ஃபுல்லாக வச்சிட்றேன். காலையில் நம்ம சிக்கன் எப்படி இருக்குங்கன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா உள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து இல்லைங்களா, அந்த சாந்தெல்லாம் சிக்கன் துண்டுகளில் நல்லா ஒட்டி உள்ளேயும் இறங்கி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம பொரித்து எடுக்கும்போது, நல்லா வறுத்து எடுக்கும்போது. இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ரொம்ப நிறையா ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்தி நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு துண்டுகளாக வச்சுக்கலாம். நான் இதில் ஸ்பேஸ் இருந்ததுனால நான் 2 வச்சுட்டேன். நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாங்க, இரும்பு கடாயும் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு 2லேயுமே இன்றைக்கி செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். இரும்பு கடாயில் வச்சுருக்கிறேன். 2லேயுமே சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா வந்துச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விடுங்க. உடனே எடுக்காதீங்க, ஏன்னா அதில் அப்ளை பண்ணியிருக்கிற மசாலாவெல்லாம் ஒட்டிக்கும். ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா கருகாமல் நல்லா ஒட்டிக்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி விடுறது. ஒவ்வொரு சைடும் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் வேகணும். அது ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும் மெயின். அப்போ தான் நீங்கள் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி வெந்திருக்குங்க, இல்லைன்னா கறி வேகாது. மேலே கறிகீரும், உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒருப்பா திருப்பி போடணும். 2மே அதே மாதிரி தாங்க. இதில் இரும்பு கடாயில் கொஞ்சம் குயிக்காகவே வந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நான்ஸ்டிக்லேயும் நல்லா தாங்க வந்துருந்துச்சு. நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
இந்த ஒரு சைடு வந்து வேகாமல் இருக்குது அப்படி இங்கே பாருங்கள், அந்த அடிப்பகுதி வந்து வேகாமல் இருக்குது. நான் கத்தியில் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அந்த பகுதி. அதனால் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருங்க. எங்கே வேகலையோ அந்த கொஞ்சம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணணும்னா தான் நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் சிக்கன் துண்டுகளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் வேகலையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை வந்து முட்டு கொடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும்ன்ட்டு. இப்போ இரும்பு கடாயில் போட்டிருந்தது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அதில் அடியில் வந்து இந்த மாதிரி கறி லைட்டாக வந்து கருகுனது இருக்கும் அந்த மசாலா. அதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாங்க. இல்லைன்னா அடுத்த பீஸ் வைக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தானே ஆல்ரெடி சேர்த்திருந்தோம். அடுத்த துண்டுகளை வச்சாச்சு. வச்சுட்டு பழையபடி வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இதுக்கு வந்து நேரம் வந்து ஒவ்வொரு துண்டுகளும் பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடுக்கியில் இப்படி லெக் பீஸை பிடிச்சிக்கிட்டேங்க. அப்போ தான் அந்த அடிப்பகுதி வந்து நல்லா வேகும். ஏன்னா இப்படிலாம் பிடிச்சி தான் செய்யணுமானா அப்படி செஞ்சால் தாங்க நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். மேலே பார்த்தா கருகின மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது அந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, கருகவெல்லாம் இல்லை. இதுலேயுமே அடிப்பகுதியில் மட்டும் அந்த ஒட்டி இருக்கிற கருப்பாக இருக்கிற அந்த பகுதியை எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திட்டு அடுத்தடுத்த துண்டுகளை வச்சிடலாம். செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுங்க. இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒவ்வொரு பகுதியுமே பார்த்திங்கன்னா ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வேகணும். டோட்டலாக ஒரு டைம் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. அப்போ தான் வந்து நல்லா கறி வெந்து நல்ல டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் சடனாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா வேகாமல் இருக்குது. பாருங்கள், இந்த அடிப்பகுதிக்கு இந்த மாதிரி வச்சுருக்குங்க. ஒரு அரிகரண்டியும் ஒரு ஸ்பேச்சுலாவையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தான் பிடிச்சி வேக வச்சேங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சிக்கன் துண்டுகளுக்கு வந்து புகை போடணுங்க. புகை போட்டால் தான் அந்த ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஸ்மோக்கி அந்த டேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவரோட நம்மளுக்கு ஒரு அந்த பீஸ் துண்டு வந்து வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு கறி துண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடுக்கியில் பிடிச்சி நல்லா வந்து தணல் வர அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் தணல் வர அளவுக்கு நல்லா கறிக்கட்டையை வந்து வேக வச்சிடணுங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், எப்படி பொரிச்சு வச்ச துண்டுகள்லாம் இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்கு. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அடிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த புகை போட போகிறோம் இல்லைங்களா, அது ஒரு கிண்ணத்தை வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி அடுக்கிக்க போகிறோம். இப்போவே அந்த துண்டுகள்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாப்பா தம்பியெல்லாம் 1-2 துண்டு இடையிலே எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ புகை போட்டுருவோம் நம்ம. அந்த கங்கை எடுத்து உள்ளே போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுருங்க. நல்லா வாசம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருங்க, அந்த புகையும் நெய்யும் சேர்ந்து. ஸோ இப்போ ஒரு இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் விட்டுலாங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. புகையே இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக வந்துச்சு பார்த்திங்களா, பெருசாக இல்லை, லைட்டாக வந்துடுச்சு. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு பக்கமாகிடுச்சிங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இன்னி சாப்பிட வேண்டியதானுங்க. சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகாமல் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.